Ihan, how's the experience? Have you read all the Instagram comments that you've been getting? I've been following you, so I know what's happening. But tell us about this whole experience of shooting the film. How's it for you? You're a debutant. How's it? Since it's in A.R. Rahman sir's film, it requires a lot of dedication. And I was sent to Chennai. I lived here for 1 year to learn piano. And after that, I was sent to LA, where I did my theater, because he wanted me to portray a character of a musician. So he wanted that the feel of authenticity to be there. So I had to work really hard because since it's an A.R. Rahman sir's film, and finally it's releasing. Been a big fan of Sir since I was a boy, and it's always dreamt of working with Sir all my life. I thought someday I'll get a film and that will have Sir's music. But how little did I know that I'll have a film which is produced by Sir, written by Sir, and the music is by Sir. So I feel myself like I'm really grateful for this opportunity. So thank you, Sir, once again for this opportunity. Dreams do come true. Thank you for sharing that, Ihan. Also, tell us about the way you prepped for this role, and also growing up in KM Conservatory. I know you prepped there, you learned, piano over there. Tell us more about that, Ihan. Yeah, so when I came to Chennai, I went to Sir's college. There I met a lot of musicians, And what you do is like when you see people, when you grow up with people, you kind of become like that. I kind of I became observant. I started observing their body languages, what they talk about. So I kind of indulged myself in this musical world. And the only conversations you would have about is chords, notes, music, this band, that band. And it kind of helped me a lot in my character, I kind of became the character living in that college because I used to go for 1 year exactly from 10 to 8 every day to practice piano. And it helped me a lot during filming, Right. So here's wishing you phenomenal success, Ihan. Thank you so much. ரஹ்மான் அவர்களோட 99 சாங்ஸ் படம் வந்து முதல் நாள் வந்து அவர் எங்களுக்கு எல்லாம் திரையிட்டு காட்டினார். நிறைய பாடலாசிரியர்கள் எல்லாம் வந்திருந்தோம். எங்களுக்கு போட்டு காட்டிட்டு படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நிறைய ஒரு கவிதை தொகுப்பு மாதிரி இருந்துச்சு அந்த படம். இப்போ இன்னும் கூட அப்படியே கண்ணில் நிற்குது சார். அந்த படகுல இருந்து மேலே அந்த காத்தாடியோட நூல்கள் போகிறது, அதை வந்து ஒரு கிட்டார் கம்பி மாதிரி தட்டி வாசிக்கிறதாகட்டும், எங்கேயோ உடைந்து கிடக்கிற ஒரு இசைக்கருவி ஆகட்டும், ஒவ்வொரு காட்சியும் வந்து ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு. அந்த படம் பார்த்துட்டு எல்லாம் முடித்த உடனே அவர் வந்து பாட்டெலாம் இருக்குது, எந்தெந்த பாட்டு யார் யாருக்கு வேணுமோ எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அதெல்லாம் வேலைக்காகாது, நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க யார் என்ன பாட்டு பண்ணணுன்னு. ரொம்ப 3 அழகான சாங்ஸ் எனக்கு கொடுத்தாரு. சோஃபியா பாட்டு, ஒரு உடைந்து கிடக்கிற ஒரு இசைக்கலைஞன், அவனுக்கு வந்து அவனோட ஒரே ரசிகை, அவனை நம்புகிற ஒரே ஒரு இதயம், அந்த இதயம் மட்டும்தான். அந்த இதயத்துக்காக பாடுற அந்த ஒரு பாடல். ஜுவாலாமுகி, நீங்கள் பார்த்த அந்த ஒரு பாடல், ஜுவாலாமுகி பாடலில் வந்து ஒரு எரிமலை மாதிரி இருக்கிற காதலை வந்து ஒருத்தி கேள்வி கேட்குறா. உன்னை நான் வேணும்னு கேட்டேனா, இல்லை வேணா போதும்னு சொன்னேனா, ஏன் வந்த, ஏன் இப்போ நிறுத்துற, நீ ஏதோ ஒரு எப்பிக் எழுதணுன்றதுக்காக என்னோட வாழ்க்கை தான் உன்னோட விலையான கேள்வி கேட்குற ஒரு பெண்ணோட ஒரு குரலாக அந்த ஜுவாலாமுகி பாட்டு வந்துச்சு. அதோட இசை வந்து எனக்கு அந்த பாட்டு எழுதும்போதுலேருந்து இப்போ இதை கேட்குற வரைக்கும் அதோட பாதிப்பு வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு மனசில் தங்குற ஒரு பாதிக்கிற ஒரு பாடல் ஜுவாலாமுகி பாடல். அதை அவங்க பூர்வி ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. அதே மாதிரி சோஃபியா பாடல் ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தார் அந்த சாங். சோஃபியா பாட்டு நீங்கள் கேளுங்க, அது அவர் பாடியிருக்கிற விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி தோழா தோழா காதல் எங்கேன்ற ஒரு பாடல் வந்து ஒரு ஜாஸில் வந்து ஒரு பியூர் ஜாஸில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்கல் அட்டெம்ப்டாக இருக்கும். இதில் என்னோடய பாடல்கள் இல்லாமல் விவேக்கோட பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் 1000 வானவில்ன்ற ஒரு பாடல். அதில் பேராசையே தானமாய் மாறிடுன்ற வரிகள் வந்து ரொம்ப அழகான வரிகள் அந்த பாடலில். அது மாதிரி கபிலனோட பாடல் நீங்கள் கேட்டிங்க, நீ இல்லாத நானும் ஆளில்லா மைதானம்ன்ற வரிகள். அந்த பாட்டில் இருக்கிற நிறைய லைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நீ இல்லாமல் நான் புயல் ஓசைன்ற வரிகள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். தாமரை மேம் வந்து ஆகாய நிலங்களில்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை வந்து ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி அந்த சாங். அந்த பாட்டு வந்து ஸ்ரேயா கோஷல் இப்போ ரீசெண்டாக அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி கேட்பேன். அவங்களுக்கு வந்து அவங்க பாட போகிற ஒரு தாலாட்டு முன்கூடி அவங்க எல்லாம் சேர்ந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வந்து
அந்த ஆகாய நீளங்களில், அதே மாதிரி குட்டி ரேவதி மேம் அவங்களோட சாங் வந்து ரொம்ப ஒரு சீமந்த பூவின்னு சொல்லிட்டு அந்த காயினேஜ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு சாங். அண்ட் மஷூக் ரஹ்மான் அண்ட் ரஹ்மான் சார் இதில் லிரிக் ரைட்டர், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிவோஷனலான ஒரு சாங். ரொம்ப நல்ல ஒரு ஆல்பம் ஃபுல்லாக ஒரு மெலடியை முன்னாடி வச்சு அவருக்கு வந்து அவரோட இந்த கதையை வந்து இந்த மியூசிக்கை தொடர்பு படுத்தி அவருக்கு வந்து அவர் பாடல் போடுறதுக்கு ஏதுவான சுச்சுவேஷன்ஸோடு சேர்ந்து ஒரு கதையை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த கதையை வந்து நான் படம் பார்த்துட்டோன்னு ஒரு 3-4 நாளுக்கு இந்த கதையோட பாதிப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த இசையும் இந்த கதையும் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வளர்ந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பொன்மாலை பொழுது. நம்ம எல்லாருமே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையை கேட்டு தினம் தினம் வளர்ந்துட்டே இருக்கோம். அதெல்லாம் தாண்டி முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, தமிழ் இசையின் மூலம் ஊற்றுக்கண்ணா வந்து ஒவ்வொரு செயலையும் தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வடிவமைச்சிட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதில் அவர் கதாசிரியராக மலர்ந்திருக்கிறார். அது திரும்ப தொடக்கத்திலிருந்து தன் பணியை செய்வது, அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம எல்லோரும் வந்து ஒரு லெவலுக்கு போனோன்னே வந்து அதற்கு மேல் என்று அல்லது அங்கேயே தேங்கிடுறோம். ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து மீண்டும் மூலத்திலிருந்து மீண்டும் ஒரு செடியாக தோன்றி மலர்ந்து நம்ம எல்லோருக்கும் கிளைகள் பரப்பி அப்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணுறாங்க. இசைதான் படத்தின் மையம் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மதன் எல்லாத்தையும் பேசிட்டதுனால சீமந்த பூன்னு இதில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அதை என்னுடைய பாடல்னு நான் சொல்லவே மாட்டேன். தமிழ்நாட்டின் எல்லா பெண்களுக்குமான பாடல், கருவுற்றிருக்கும் பெண்களுக்கான பாடல், ஒரு சிறந்த பாடல் அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா ரஹ்மான் அவர்கள் வந்து கூப்பிட்டு இந்த பாடலை எழுதி சொன்ன போது என்ன சொன்னார்னா, கருவுற்ற பெண்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கணும், எங்கெங்கும் இந்த பாடல் ஒலிக்கிறது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். கருவுற்றிருக்கும் பெண்களுக்கென்று ஒரு பாடல். நம்ம நிறைய காதல் பாடல்கள் கேட்குறோம், சோக பாடல்கள் கேட்குறோம். அதெல்லாம் தாண்டி கரு வளர்வதற்கான ஒரு பாடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இசை செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. ஏஆர் ரஹ்மான் அவர்களின் தளத்திலிருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கொரோனா சூழல்லையும் நாம் இப்படியான ஒரு கொண்டாட்டத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, நிறைய பாடல்களை இன்று எல்லோரும் கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை ஒரு திரைப்படம் வழியாக வடிவமைத்து கொடுப்பது. இன்னும் சொல்லப்போனால் எல்லாருடைய டேலண்ட்ஸையும் இதில் சேர்த்துக்கிறாங்க. நிறைய பாடலாசிரியர்கள் இதில் சேர்ந்திருக்கோம், நிறைய பாடகர்கள் சேர்ந்திருக்கோம். அப்போ ஒரு ஒட்டுமொத்த இனமாக ஒரு திரைப்படத்தை வடிவமைப்பதற்கான வாய்ப்பை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த அணியோடு நாம் எல்லோரும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து இந்த திரைப்படத்தை 99 சாங்ஸ் அந்த திரைப்படத்தை நாம் கொண்டாட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் இங்கே வந்து ரஹ்மான் ஃபேன் கிளப் ரெப்ரசன்ட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் ஐ மீன் ஐ ட்ரூலி பிலீவ் இன் that I represent the fan club here. அவரோட I'm his biggest fan. And ரஹ்மான் சார் நினச்சாலே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வரும், unconditional love. That's what all of us, all the fans of A.R. Rahman, we have absolutely unconditional love for him and his music. So we always wish him only the best in life. So our 99 songs, I know how close it is to his heart, and I wish him all the very best for this project. And of course songs எல்லாம் வந்து of course it's amazing. அந்த 2 பாட்டு அந்த ஸ்க்ரீனில் போட்டாங்க. அப்புறம் ஸ்ரீகாந்த் ஒரு பாட்டு வந்து பாடினார். அந்த முதல்ல போட்ட 2 பாட்டு வந்து அதனோட சவுண்டும் அதுவும் என்ன குவாலிட்டி அது. we've been missing that for a long time now, and it's so nice to see all this and wish you all the very best. முதல் முறையாக ரொம்ப தேங்க்யூ ரஹ்மான் சார், நம்ம எல்லாரையும் வந்து இந்த ஆல்பத்தில் சேர்த்து வச்சதுனால. பிகாஸ் இதில் வந்து சார் எனக்கு கொடுத்த சாங் வந்து இட்ஸ் கால் நாளை நாளை. அது வந்து விவேக் தான் எழுதியிருக்காங்க லிரிக்ஸ். அண்ட் இதோட
தெலுங்கும் சேர்ந்து பாடியிருக்கோம். இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் அபவுட் நஸ்டாலஜி அபவுட் காலேஜ் லைஃப் அதை பற்றி. ஸோ எனக்கு வந்து கொடுத்த ப்ரீஃப் வந்து செம்ம ராக்கிங்காக இருக்கணும், யூனோ இட் ஹேஸ் டு பி ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி பாடியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ ஜஸ்ட் ரியலி லவ் த சாங் பிகாஸ் ரொம்ப கேட்சியாக இருக்கும் சாங். அண்ட் அதோட கோரஸ் ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருக்கும். அதனால எல்லோரும் அந்த சாங் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் கண்டிப்பாக அந்த சாங் வந்து நீங்கள் வந்து படம் முடிச்சு நீங்கள் கிளம்பும்போது கண்டிப்பாக அந்த சாங் பாடி தான் நீங்கள் போவேன். பிகாஸ் ஐ ரியலி ஃபீல் இட். பிகாஸ் அந்த எனர்ஜியும் எல்லாமே அது ரொம்ப அழகாக தான் இருக்கும் அந்த சாங். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் சாங். தேங்க்யூ. சாஷா. Just checking if the mic's on. Always grateful, sir. This is one of those songs that I really didn't think that I'd be given a song like this. It was so unconventional. It was so different from everything else that I've sung. Oh, by the way, Ellarukkum Vanakkam. Sorry. And it's just to be able to sing in all three languages, again, entrusting a language on a singer for whom it's not your vernacular. That's a big responsibility to hold, and Sir does do that. And the song itself I've said this before, it's like a whirlwind. It's just, there's so much going on in it. There's so many dimensions to it, and I loved singing this track. Thank you, sir. Thank you, Sasha. Sid, சில வார்த்தைகள். I think to be a part of this legendary film is an honor. It's a blessing. Sir, as always, thank you so much. To live in this time, I think all of us on stage here, everyone in this room, looks at Sir as a hero, a musical hero, and a savior in many ways. And I can't wait to experience the film, to have recorded Jwalamukhi reprise version in Tamil and Telugu. Is an honor. But beyond all that, I think that we have someone that we can constantly look towards as an inspiration, as someone who pushes boundaries fearlessly. We're just blessed, and I'm blessed, and that's all I have to say. Thank you so much, sir. Thank you. Haricharan. Ellorukkum vanakkam. Like everyone else, I feel it's a blessing being in the time as the same as the music of Mr. A.R. Rahman. Been a big fan. அவரை வந்து ஒரு டைம்லேயும் ஒரு புது ரோல் எடுக்கிறார். I don't know where he gets that energy from. Always in awe of him. And இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு சாங், என்னோட சாங் தாண்டி I've been listening to the album since it released in the afternoon, and what an amazing album. ஒரு சாங்க்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. And I feel that every fan of Sir will enjoy that. I hope everyone enjoys the album, and all the best to everyone in this movie. Thank you so much. Swagat. Hello, Chennai Vadakkam, and I really grateful for this opportunity, and thanks a million to Rahman sir for giving me such a big opportunity. And it's a first big movie from Sir, and I really blessed. So I don't have much, I can't have much, and I can't say too much about this because it's a amazing thing, and you will love it. Thank you. So okay, எங்களுக்கு புரியுது, ஆர்டிஸ்ட்னா அப்படி தான் இருப்பாங்க. சார்த்தக் கல்யாணி. Vanakkam. I feel so grateful and honored that I have my mentor as A.R. Rahman sir, and I feel blessed that I have been able to sing few songs for him, and I'm so hoping that all of you people like all of the songs which are going to come in Tamil, Telugu and Hindi. And I just feel blessed to share stage with such big people, and yeah, thank you so much sir for all of this, and yeah, thank you so much. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. உலகெல்லாம் இசைமேவும் இசை ஜாம்பவான் சகோதரர் ஏஆர் ரஹ்மான் முதலாக தயாரிப்பு துறையில் அடித்தளம் பதித்திருக்கிறார். படத்தை பார்க்கும்போதே
ஹாலிவுட்டுக்கு ஆன்சர் தர மாதிரி அவர் நல்ல ஒரு இயக்குனரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பன்மணி திரளில் நன்மணி எது என்பது ரகுமானுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு உயரிய கலைப்படைப்பாகத்தான் இந்த படத்தை பார்க்கிறேன். ஆத்மார்த்த இசையை இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து சொல்லக்கூடியதுக்கு ரகுமானுக்கு நிகர் ரகுமான் தான். அப்படிப்பட்ட ஒரு இசையை ஆத்மார்த்தமாக வடித்து தந்திருக்கிறார். அவர் ஹாலிவுட்டுக்கே ஆன்சர் தந்தவர். இந்த படம் மிக உயரிய கலைப்படைப்பாக அகிலமெங்கும் மாபெரும் வெற்றினை ஈட்டித்தரும். இந்த படத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தரவில்லை என்ற ஏக்கம்தான் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் கடைநிலை தொண்டனாக இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பணியாற்றுவேன் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரகுமான், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளை எல்லாரையும் ரொம்ப ஒரு 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 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ஆக்கிட்டார் இந்த 99 சாங்ஸ்னால. ரகுமான்ட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப உங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். ரோஜா படத்தில் அவரை அறிமுகப்படுத்தினதில் மணிரத்னம், கே பாலச்சந்தர் சார் அவரோட எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குங்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அதை நினைக்கிறேன். லண்டனில் என்னுடைய இன்னொரு படத்துக்காக ஒரு கம்போசிங்காக போய் அவரோட ஒரு வாரம் இருந்தேன். அப்போ தான் அந்த பாம்பே ட்ரீம்ஸ் அந்த வெப்பர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துகிறார். ஹீ இஸ் மை ஃபஸ்ட் ப்ரொடியூசர் who gave me the first check. இன்ஃபேக்ட் நான் அதை இதில் ரொம்ப பெருமையாக பகிர்ந்துட்டுருக்கேன். இந்த ஒரு தருணத்துலேயும் அவருக்கு எதிர்த்த மாதிரி பகிர்ந்துக்கிறேன். அவர் அப்படியே ஆச்சரியமாக கேட்டு ஏதோ ஒரு 1.5 மில்லியன் இல்லைன்னு கொடுத்துருப்பார் போல இருக்குன்னு வச்சுட்டு, வாட் இஸ் த அமௌண்ட் அப்படிங்கிறாரு. 25,000 5,000 ரூபாய் அட்வான்ஸு 25,000 ரூபாய். ரகுமான், யூ ஆர் வெரி கிரேட். இன்றைக்கி அதை சொல்லணுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனசு வரணும். நேற்று ஃபோன் பண்ணுறார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரகுமான், நாளைக்கு ஒரு இது இருக்குது, பட்டு கொரோனா இது கூட்டங்கள்லாம் இருக்கும், நீங்கள் ஜாக்கிரதையாக வரணும் அப்படின்னார். டெஃபினட்டாக ரகுமான், நீ ஒரு மாஸ்க்கை நம்பியிருக்கேன், நான் ஒரு மாஸ்க்கை நம்பிட்டுருக்கேன். வாழ்க வாழ்க, ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதனுடைய 100வது நாளில் நாங்கள் எல்லோரும் பங்கேற்றுக்கணுங்கிற வாழ்த்துக்களோடு முடிச்சுக்கிறேன். வணக்கம். நன்றி. புஷ்பா மேம். Hello. Personally, we feel very, very happy for Rahman ji. ஏன்னா நாங்கள் ஹார்மனி அமேசான் ப்ரைம்காக எடுத்தபோது அவர் எவ்வளோ பேஷனேட்டாக இந்த கதையை சொன்னதும், இந்த ஸ்கிரிப்டில் என்ன பண்ணியிருக்கேன், அவரோட எஃபர்ட் எல்லாமே சொல்லியிருந்த போது தென் வி ரியலைஸ்ட் தட் இஸ் ஸோ பேஷனேட் அபவுட் எவ்ரி திங். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு ஆஸ்கார் அவார்ட் வாங்கினா கூட இப்போ கதாசிரியராக நியூவாக இந்த அவதாரம் எடுத்து அதில் நான் கற்றுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஹீஸ் எல்லாருமே பொறாமைப்படக்கூடிய ஒரு கலைஞன் அவர். ஸோ நடராஜ் சார் சொன்னார்ங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மேடையில் தான் அப்பா கேபி சார் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணினார். இப்போ அவர் அந்த ஆர்டிஸ்டையும் மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹவு ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதும் இந்த சாங்ஸை கேட்கும்போதும் ஒரே ஒரு விஷயந்தான். அதாவது எவ்வளவோ படங்கள் இப்போ வருது, ஸோ வயலன்ஸுக்கு போகிறது, ஸோ மெனி அன்வான்ட் இது சலசலப்பு அதெல்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அழகான ஒரு காதல் கதையாக அதுதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், மியூசிக்கல். ஸோ அது நம்ம மனசை அன்புனால அவர் எப்படி சொல்லிகிட்டே இருக்கார், எல்லாரையும் மாற்றலாம், அன்பு தான் மெயின், அன்பு தான் மெயின் அவர் சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் அவரும் ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்கார். அண்ட் வெரி ஷுவர் அதை பார்க்கும்போதே நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு திருப்தியும் வருது. திஸ் இஸ் நாட் எக்ஸாஜரேஷன், சின்சியர்லி வாட் ஐ ஃபீல், ஒரு ரசிகையாக நான் சொல்கிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் இதில் நடித்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கணும். அண்ட் வி லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் சச் பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் ஹிம் அகெயின். Thank you. Nandri ma'am. So we were waiting for this beautiful day, for this evening, and in my situation, you have invited the best of
the industry people plus your fraternity and music fraternity. Pushpa sonna madri, we heard about 99 songs during the shoot of Harmony, and we were so excited to see this actually, and we are waiting with great excitement for 16th April. Thank you so much for inviting us for this beautiful show. The songs vanda romba haunting ah irukku. It's really very touching as we listen to it. Like all your songs, G, I always refer to him as G. So I'll use the same expression. That all your songs have, it works on us as we keep hearing it, as we keep seeing it. Over part it keeps growing on us. Adhe madri, I'm sure all the 99 songs will grow on us. I'm really very happy, and I wish you all the best in your new avatar as a producer. Do I start? This has been a journey of love for Mr. Rahman and all of us. I have to thank him for this opportunity. ப்ரொடியூசர்னு அவர் வந்து எல்லா விதத்துலேயும் என்வலப்பை புஷ் பண்ணார். ரெக்கி வந்தார், ப்ரொடக்ஷன் டிசைனரோட உட்காந்தார், காஸ்டியூம்ஸ் பார்த்தாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு கூட. ஸோ த கிராண்டியர் யூ see is completely thanks to him. Thank you so much for this opportunity. Trilok sir. Well, there's nothing much I can say. I think Shata said everything. And I'm glad to have you as my friend. And thank you very much for all the opportunities you've given us. And God bless you. சில வார்த்தைகளை நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க திலோக் சார். ரோனி மேம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல நான் ஏன் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டருக்கு நான் டப் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் நினைப்பேன், ரஹ்மான் அவர்களுடைய இசை கேட்கும்போது, அவருடைய பாடல்கள் கேட்கும்போது எப்போவும் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நம்ம ஒரே இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சில பேரோட நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அவர் வந்து மியூசிக் சைடில் இருப்பாங்க, நாங்கள் வந்து நடிப்பு அப்படின்னு இருப்போம். ஆனால் ஒரு ஆசை இருக்கும், இவங்களோட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டோமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாடல் எழுதுறதுக்காக நான் கேட்குறதுக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ நல்ல பாடகர்கள் இருக்கும்போது, பாடல் ஆசிரியர்கள் இருக்கும்போது நான் எப்படி கேட்குறது அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். பட் இந்த படத்தில் எனக்கு அப்படியா ஒரு வாய்ப்பு வந்தது. அது நான் உடனே வந்து நான் பேசின போது அவர் எழுதியிருக்கிறத நான் பேசும்போது அதில் இருக்கிற ஒரு ஆழம், அதில் இருக்கிற ஒரு உண்மை, அதில் இருக்கிற ஒரு வாழ்க்கையின் ஒரு வீச்சு, அதெல்லாம் படித்த உடனே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இசை கலைஞன், ஒரு இசை கவிஞனாக இந்த அவருடைய இன்னொரு பரிணாமத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து நாங்கள் நடிக்கும்போதோ இல்லை அந்த வார்த்தைகள் சொல்லும்போதோ அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற அதிர்வலைகள் தான் வந்து அதனுடைய ஒரு பாவமாக வெளியே வரும். அதுதான் வந்து இந்த ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க. அது ஒரு இசை அப்படின்றது, ஒரு மியூசிக், ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்கிறது, அது எல்லாமே அந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற ஒரு மகிமை. அது அந்த மாதிரியான வார்த்தைகள் எழுதியதற்கு நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். முதல்ல இந்த மாதிரியான ஒரு சைட் பார்க்கவே இல்லையே, தெரியவே இல்லையே அப்படின்றது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அவருடைய அந்த எழுத்து. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒர்க் ஷாப் போயிருந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறத கேட்கும்போது வந்து தன்னுடைய கிராஃப்டை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறாரு அப்படின்றது தான். இந்த ஒரு நிலைமையில் இருக்கோம், இப்போ நம்ம என்ன செஞ்சாலும் எடுத்துக்குவாங்க, ஏற்றுக்குவாங்க, பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு இது இல்லாமல் தன் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு, இல்லைன்னா அந்த கிராஃப்ட்டுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு அவர் கற்றுக்கிட்டு வந்து நான் இந்த எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து எல்லா இளைஞர்களுக்கோ இல்லை புதுசாக வர்றவங்களுக்கோ சொல்கிற நிறைய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே வந்து அவருடைய ஒரு விஷயத்தை நான் எப்போவுமே கோட் பண்ணுவேன் நிறைய இடத்துல போய் பேசும்போது, யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது. அவர் வந்து ஆஸ்கர் வாங்கிட்டு இருக்கிற அந்த மேடையில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், எனக்கு வந்து 2 வழி இருந்தது, அதில் நான் சூஸ் பண்ணது அன்பின் வழி சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப ரொம்ப நிறைய இடத்துல நான் கோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது தனக்கு
தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து அதை செய்யணும் அப்படின்றதையும் இந்த ஒரு ஜேர்னியிலேருந்து எல்லாரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து இங்கே தான் வந்து நான் பாடல்கள் கேட்டு அந்த சோஃபியா பாடல் கேட்கும்போது வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல். இட் ஒரு லவ்னுடைய ஆந்தாலஜி ஆகிறதுக்கான எல்லாமே இருக்குது அந்த பாடலில் அப்படின்னு தோணுச்சு. இந்த நான் பார்த்துருக்கிற காட்சிகள் பார்த்த வரைக்கும் வந்து அந்த காட்சி மொழி அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கு முழுவதுமாக பார்க்குறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். இந்த விதத்தில் உங்களோட கொலாபரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ டிட் அ ரியலி குட் ஜாப். அவருடைய நிறைய ஷார்ட்ஸுக்கு மேலே தான் வந்து நான் பேசியிருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய கண்கள் மூலமாக அவர் சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அவர் வந்து இசையை மட்டும் கற்றுக்கிட்டு வந்தார் அப்படின்னு கிடையாது. அவர் ஆஸ் அன் ஆக்டர் ஹி ரியலி டிட் அ வெரி குட் ஜாப். அது நான் பார்த்துருக்கிறதுனால சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட். வாவ் மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை மாதிரியான ஒரு ஆள் வந்து இப்படி வாழ்த்துறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான். இஹான், ஷி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஆக்டர்ஸ். ஐம் ஷோர் யூ ஆல்ரெடி நோ. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ பிக் டீல். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ரூபன் அண்ணா. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கள வந்து எல்லா பசங்களும் சைட் அடிப்பாங்க. ஆனால் அப்போது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு யாரையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து சும்மா வழியை மறைச்சிட்டு இருக்கும் போது சும்மா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி விட்றீங்களா அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரி எனக்கு அந்த மாதிரி தான் வந்து ரஹ்மான் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் எடிட் பண்ணுறதுக்கு வந்து கேன்யூ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அந்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லா சுச்சுவேஷனுக்குமே வந்து ரஹ்மான் சார் மியூசிக் கேட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன்லேயே வந்து இருந்து பார்க்கும் போது அண்ட் என்னோட எல்லா இதுலேயுமே வந்து க்ளோரி டு காடுன்ற ஒரு கோட் வைப்பேன். அது வந்து எல்லா புகழும் இறைவனுக்குன்னு வந்து சார் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஐ ஃபாலோ தட். இஸ் அ பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டு மீ. எனக்கு இதுக்கு மேலே வந்து அதான் எனக்கு ஐம் ஸ்பீச்லெஸ். நான் படம் பார்த்தேன், ஒரு விஷயமும் வந்து பெயிண்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் த ரைட்டிங் அண்ட் த எஃபர்ட் இஸ் புட் இன் டு தட். அண்ட் த டைரக்டர் ஆஃப் த ஃபில்ம் அவர் வந்து ஹி ஒன்ட் செட்டில் ஃபார் லெஸ். Vishwesh, I really admire the effort put in the film, and thank you so much for the opportunity, sir. And திரும்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் படமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இஹான், யூ ஹவ் டன் அ வெரி குட் ஜாப் brother, and hoping waiting to watch the film in theaters with the audience. Thank you, sir. Thank you, sir. இது ஒரு 4-5 months முன்னாடியே ஹிந்தியில் ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதில் ஒரு 4 songs ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வரைக்கும் பிளேலிஸ்ட்டில் லூப்பில் ப்ளே ஆகிட்டே இருக்க சாங்ஸ் இன்றைக்கி தமிழில் இன்னிலேருந்து கேட்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதுவே ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. சாரோட ஃபேனாக வெளில இருந்துட்டு அப்புறம் இப்போ சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளோ லிமிட்ஸ் புஷ் பண்ணி லைக் ஒரு விஷயத்துலையுமே ஒரு இன்டர்நேஷ்னல் அப்பீல் இருக்கணும், ஒரு லிமிட்ஸை புஷ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்றது தெரியும். ஆஸ் அ கம்போசராக சாரோட ஒர்க் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போது ரைட்டராக சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அது டெஃபினட்டாக அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குன்ற ஒரு ஹோப் இருக்குது. அண்ட் வெரி ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஃபிலிம் சார். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். வாழ்த்தியதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச்.